Hi guys, welcome to Learn Automation Online. Previous வீடியோவில் black box testingனா என்னன்னு பார்த்தோம். ஒரு end user perspectiveல இருந்து அப்ளிகேஷனுக்குள்ளே இருக்கிற கோடு என்ன மாதிரி இருக்குன்றதே தெரியாமல் நான் இந்த மாதிரி ஒரு வேலையை செய்கிறேன், எனக்கு அது இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஓரியன்டாகவே டெஸ்ட் பண்ணுறது black box testing. ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் அப்படியே குவைட் ஆப்போசிட். ஒரு கருப்பு பெட்டிக்குள்ளே எதாவது வச்சுட்டோம் அப்படின்னா உள்ளே என்ன இருக்குன்னே தெரியாது, கரெக்டாக? பட் ஒரு வெள்ளை பெட்டிக்குள்ளே ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு பாக்ஸ்குள்ளே வச்சா உள்ளே என்ன இருக்குன்றது நமக்கு தெரியும். ஸோ ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, இந்த அப்ளிகேஷனோட ஃபங்க்ஷனாலிட்டி அந்த இதெல்லாம் இல்லாமல் இந்த கோடு வச்சு தான் எழுதியிருக்கோம் இந்த அப்ளிகேஷனை. ஸோ இந்த கோடு ஒழுங்காக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத அந்த கோடை பயங்கரமாக ஒரு டெஸ்ட்டுக்கு உள்ளாக்குறது தான் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங். ஸோ அந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை நம்ம டெப்த்தாக பிரித்து மேய போகிறோம். அதுதான் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்கில் பண்ணுவாங்க. ஸோ அந்த கோடுக்குன்னு நான் எழுதியிருக்கிற டிசைன் கரெக்டாக இருக்கா, அதுக்குன்னு நான் கொடுத்துருக்கிற இன்புட் வந்து கரெக்டாக ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லேயும் ஃப்ளோ ஆகி போகுதா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி டெஸ்டிங் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கோடு குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அந்த அப்ளிகேஷனோட டிசைனை இன்னும் பெட்டராக என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு, அதோட செக்யூரிட்டி லூப் ஹோல் எங்கேயாவது இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு இந்த மாதிரியான ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் நடக்கும். இந்த ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்கை ஒரு QA ப்ரொஃபஷனல் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் நோ. ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங் பெரும்பாலும் டெவலப்பர்ஸால் தான் செய்யப்படும். ஸோ அவங்களுக்கு தான் அந்த சோர்ஸ் கோடுக்கான ஆக்சஸ் இருக்கும். யார் ஒருத்தர் அந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு சோர்ஸ் கோடு எழுதுகிறாரோ அவங்களுக்கு தான் அந்த சோர்ஸ் கோடை டெஸ்ட் பண்ணுறதுக்கும் தெரியும், கரெக்டாக? எந்தெந்த மாதிரிலாம் அவங்களோட அந்த சோர்ஸ் கோடை டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை வச்சு நீங்கள் ஏதோ ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல ஒரு லூப் வந்துருக்கும், ரைட்? ஸோ அந்த லூப் இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டு போட்டிருப்பாங்க. இந்த லூப்பு சப்போஸ் ஒரு நெவர் எண்டிங் லூப்பாகவே இருந்ததுன்னா அப்ளிகேஷன் நமக்கு ப்ராசஸ் பண்ணிட்டு ரிசல்ட்டை கொடுக்கவே கொடுக்காது, நம்மளோட மெமரியை தான் கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கும், கரெக்டாக? இப்போ ஏதாவது ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஒரு இஃப் இருக்குது, அதில் இப்போ சப்போஸ் 18 வயசுக்கு மேலே இருந்தால் மட்டும் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை 18 வயசுக்கு கீழே இருந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதை பண்ண விடலை, இல்லை வேறு ஏதாவது ஆல்டர்னேட் லாஜிக்கே ஏதாவது அது பர்ஃபார்ம் பண்ண விடலை. எப்போ பார்த்தாலும் எது பண்ணாலும் இஃப் மட்டுமே தான் கரெக்டாக ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு, எல்ஸுன்ற இதுக்கு போகவே இல்லை. எந்த மாதிரி டேட்டா கொடுத்தாலும் இப்போ 18க்கு மேலே அப்படின்னு நான் சொல்லிட்டேன், ஓகேவா? 17ன்னு வந்துச்சுன்னா இஃபுக்கு போகாமல் எல்ஸுக்கு தான் போகணும், கரெக்டாக? ஆனால் 17ன்னு வந்தால் கூட இஃபே ஒர்க் ஆகிக்கிட்டு இருந்ததுன்னா யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிட்டு போகலாம், கரெக்டாக? ஸோ அந்த ஏஜ் லிமிட்டை பார்க்கவே இல்லைன்னு தான் அர்த்தம் அந்த ப்ரோக்ராம். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, அந்தந்த கண்டிஷன்ஸ் கரெக்டாக அதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குதா, இல்லை என்னோட கோடில் எங்கேயாவது நான் ஏதாவது சின்னதாக ஒரு லூப் போல் ஏதாவது விட்டுட்டேன்னா, சப்போஸ் ஏதாவது ஒரு ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணலை அப்படின்னா அந்த ரிசோர்ஸ் வெளியில் லீக் ஆகி அது மூலிமா நாளைக்கு எனக்கு ஏதாவது என் அப்ளிகேஷன் ஹேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு எண்ட் டு எண்டு நீங்கள் எழுதியிருக்கிற ஒவ்வொரு லைன் ஆஃப் கோடையும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் டெஸ்ட்டுக்கு உள்ளாக்குறது ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங். இதை நம்ம ரொம்ப டெப்த்தாக பேச போகிறதில்ல, ஏன்னா இதை ஒரு QA ப்ரொஃபஷனல் பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு என்னோட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு வர்றீங்க அப்படின்னா இந்த ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்கு நம்ம இப்போ கோடு வச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறது டெவலப்பரே பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்நேரத்துக்கு ஒரு க்ளூ கிடச்சிருக்கணும். யூனிட் டெஸ்டிங் அப்படிங்கிறது தான் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங், ஓகே? ஸோ ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங்க்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு டெவலப்பர் தான் எழுதின கோடு கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூனிட் டெஸ்ட் பண்ணுவார். அதுதான் ஒயிட் பாக்ஸ் டெஸ்டிங், ஓகே? ஸோ இதை நம்ம ரொம்ப பெருசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எந்த கம்பல்ஷனும் கிடையாது, ஓகேவா? ஸோ நம்ம இதை பற்றி ரொம்ப டெப்த்தாக பேச மாட்டோம். பிளாக் பாக்ஸ் சொன்னனால ஒயிட் பாக்ஸையும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ நம்ம ஃபர்தராக பேச போகிறது எல்லாமே பிளாக் பாக்ஸ் அண்ட் அதுக்கு கீழே வர்ற டைப்ஸு, அதோட டெஸ்டிங் டெக்னிக்ஸு, இதெல்லாத்தை பற்றி தான் ரொம்ப டீட்டெயில்டாக பேசுவோம், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் டவுட்ஸ் ஆர் சஜஷன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய ஒர்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ யூஸ் ஆகும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். செஸ், தேங்க்ஸ்.